உண்மையாக லவ் பண்ணால் எல்லாரும் யூனிவர்ஸே சப்போர்ட் பண்ணுவான். அவன் எனக்கு ஃபேமிலியில் கூட பிறந்தான், அவங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வேலண்டைன்ஸ் டே வருஷம் வருஷம் தான் வருது. இப்போ இருக்க வேலண்டைன்ஸ் டேலாம் லவ்வர்ஸ் வந்து எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்கேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாரி உனக்கு இந்த வீடியோ பார்த்தா நிறைய தப்பு, என் மேலே நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஆனால் நானும் ஒன்று விட்டு போக மாட்டேன். நிறைய வாட்டி விட்டு போன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதுக்கு நான் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேன் எப்போவுமே. ஹனிமூன் மாதிரி ஹஸ்பண்டோட போகணுன்னு ஆசை. ஏன்னா லைக் ரொம்ப வருஷம் ஆச்சு கிட்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நானே ஹஸ்பண்ட் எங்கேயும் போகல. ஸோ வி வாண்ட் டு ரிவைவ் தோஸ் டேஸ் வென் வி வர். நான் சிங்கிள். அப்ப வேலண்டைன்ஸ் டேவே பேன் பண்ணிடலாமா? பண்ணிடுங்க, பாத்துக்கோங்க, எல்லாரும் பாத்துட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன சொல்றது தெரியல. நெக்ஸ்ட் இயர் நான் கமிட் ஆகிட்டக்கு அப்புறம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினா எல்லாம் நல்லா இருங்க. 7 நாளும் வந்து டெடி டே சாக்லேட் டேன்றாங்க, புரியல. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஸோ 14க்கு இப்போ நிறைய பிளான் இருந்தது. பட் என்னோட மேட்ரு அவங்க என்ன சொல்லணும்னா, இப்போது எங்கள் 2 வீட் சைடும் லவ் பண்ணது இப்போ தான் தெரியும். 2 வீடும் அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் அந்த டே செலிப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால சோகமா இருக்கீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இது மூலியமாவே நீங்க கன்வே பண்ணலாமே அவங்க வீட்டுக்கு ஏதாவது மெசேஜ்? இன்னும் இந்த காலத்தில் கேஸ்ட்டுன்னு இருக்காங்க. எதுக்கு இருக்காங்களே தெரியல. கேஸ்ட்னால தான் இப்போ நாங்கள் எங்களால் சண்டை போட்டு பிரிஞ்சது இல்லை. இந்த ஃபேமிலினால இப்போ பிரிய மாட்டோம். பட் அதனால் எங்களை 2 ஃபேமிலியும் பேசி அப்படியே கிராண்டாக பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஒரு 2 பேருக்கும் ஆசை. வீட்டை விட்டு போய் பண்ணுறதுலாம் அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ 2 பேரும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அப்பா அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஏன் கேஸ்ட்டுன்னு இருக்காங்க தெரியல. உண்மையாக லவ் பண்ணால் எல்லாரும் யூனிவர்ஸே சப்போர்ட் பண்ணுவான். அவன் எனக்கு ஃபேமிலியில் கூட பிறந்தான், அவங்க கூட சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. யாருமே சப்போர்ட் இல்லை, நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். உங்களை மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து லவ் பண்ணிட்டு இல்லை, கேஸ்ட் ரிலீஜியஸ் இஷ்யூ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த நீங்க சொல்ற மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடாக வருதோ இல்லையோ இந்த கேஸ்ட் அது வந்து திணிக்கிறாங்கல்ல, அதை பற்றி உங்களுக்கு எவ்வளோ பேடாக ஃபீல் ஆகுது? அதான் இந்த கேஸ்ட் ஃபஸ்ட் எனக்கு எதனால பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. சென்னையில் இந்த ஊர் சைடு ரொம்ப மோசம். பட் சென்னையில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேறு கேஸ்ட் தான். அவங்கள என்ன தப்புனே இது எனக்கு தெரியல. என் கேஸ்ட்னால அது என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா அவங்கக்கிட்டையும் நார்மலாக அவங்களும் நல்லா தான் இன்கம் பண்ணுவேன். கீழ் கேஸ்ட் மேல் அப்படி தான் சொல்கிறேன். அவங்களும் நல்லா இன்கம் பண்ணாங்க. அவங்களோட இப்போ நான் எப்படி நம்மளும் கம்மியாக இருக்கலாம், அவங்களும் அதிகமாக இருக்கலாம். அது எதனால பார்க்க பேரண்ட்ஸ் புரிய வைக்க முடியல. அவங்க படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, படிக்காதவங்கன்னா புரிய வைக்க முடியல. இப்போ எல்லாரும் போனால் ஈக்குவல் தான். ஆனால் எதனால இப்படி பார்க்குறான்னு தெரியல. உங்களோட சேனல் மூலியமா நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்காதீங்க ப்ளீஸ், இந்த வேலண்டைன்ஸ் டேயோட இதை விட்டுருங்க அப்படின்னா என்னத்த சொல்வீங்க? என்ன விட்டுனா வீட்டில் வீட்டில் ஒத்துக்கலைன்னா அதுக்குன்னு யாரையும் ஏமாத்துறாதீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் விட்டேன்னு நீங்கள் தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் அப்பா அம்மா எப்படி இருந்தாலும் சேர்ந்துருவாங்க. அதான் யாரையும் விட்டு போயிடாதீங்க. ஏன்னா அவங்க இப்போ அதான் எனக்கு என்னோட லவ் பண்ணால் அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக இருக்கா, என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. ஏன்னா என்ன பிரச்சனாலும் ஃபேஸ் பண்ணி நானும் ஒத்துப்பேன். நான் அவ்வளோ மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை, கொஞ்சம் இருக்கேன். பட் அவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். என்ன ஆனாலும் நான் ஒன்று தான் பண்ணிப்பேன்னு சொல்லி அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா நானும் அந்த ஓப்பு நான் அப்படியே இருக்கேன். அவங்களுக்கு ஒரு வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணிவிடுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சாரி உனக்கு இந்த வீடியோ பார்த்தா நிறைய தப்பு, என் மேலே நிறைய மிஸ்டேக் இருக்குது. ஆனால் நானும் ஒன்று விட்டு போக மாட்டேன். நிறைய வாட்டி விட்டு போன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இதுக்கு நான் ஒன்று விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பவுமே. அதில் தினம் கொண்டாடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? எங்களுக்கும் ஹாப்பி தான். அவங்களெல்லாம் வீட்டில் பார்த்தா எங்களுக்கு ஹாப்பி தான். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு காதலர் தினம் வாழ்த்து மட்டும் தெரிவிச்சிருங்களேன். பவித்ரா, லட்டு, நிஷா பாப்பா, அஸ்வினி, காதலர் தினம் இன்னைக்கு வாழ்க. நீங்கள் உண்மையாக காதல் பண்ணுறவங்க, நம்பிக்கையாக காதல் பண்ணுறவங்க, காதல் மேலே ஒரு பக்தி வச்சு, காதல் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, காதல் மேலே ஒரு பாசத்தை வச்சு ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்கிற காதல் தான் உண்மையான காதல். அந்த காதல் தினம் தான் ஒரு காதல் தினம். அந்த காதல் தினத்தை உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வரவேற்கிறேன். நன்றி. சூப்பர்க்கா. நீங்கள் யாருக்காவது காதலர் தினம் விஷ் பண்ணணும்? நான் ஒரு திருநங்கை, இப்போ தாயா ஆகிட்டேன். நான் இளமேட்டு காதெல்லாம் பண்ண முடியாது. இவ்வளோ பெரிய பொண்ணுக்கு காதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இளமேட்டு உங்களோட ஜென்ரேஷன் தான் வளரணும். வருங்கால இளைஞர்களுக்கும் அந்த காதலோட தினத்துக்கு இன்னும் எங்கள் திருநங்கைகளாகப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். ஹாப்பி. ஹாய் மேம். ஹாய். வேலண்டைன்ஸ் டே பற்றின உங்கள் கருத்து என்ன? ஒன்றும் இல்லை. சிங்கிளா நீங்கள்? இல்லை, சிங்கிள். ஆமாம், சிங்கிள்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லை, சிங்கிள் தான். சிங்கிள் தான். இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கலராக சொக்கா போட்டுட்டு டிஃப்ரெண்டாக சாக்லேட் வாங்கிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே சுற்றுறப்ப எவ்வளோ எரிச்சலாக இருக்கும்? அம்மா காண்டாகும் தான். செம்மையாக காண்டாகுது. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு உங்கள் கையில் ஒரு கட்டையோ கல்லோ கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம்னா என்ன பண்ணுவீங்க? கல்லெடுத்து அடிப்பேன். கல்லெடுத்து அடிப்பீங்களா? அவ்வளோ கொலவரியாங்க.
பிடிக்கல அவ்வளோதான். அப்போ வேலண்டைன்ஸ் நான் சிங்கிள். அப்போ வேலண்டைன்ஸ் டேவே பேன் பண்ணிடலாமா? பண்ணிடுங்க. பார்த்துக்கோங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன சொல்றது தெரியல. சரி, எல்லாத்துக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே விஷ் பண்ணிடுங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஆக்சுவலாக சொல்ல போனால் வேலண்டைன்ஸ் டே முன்னாடி யாரும் கொண்டாடாதீங்க. ஏன்னா நான் சிங்கிளாக இருக்கிறதுனால எனக்கு வேலண்டைன்ஸ் டே வேணாம். நீங்க இப்படி சொன்னதால உங்களுக்கு ஒரு கொஸ்டின். வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ரோஸ் டே, சாக்லேட் டே, டெடி பியர் டே அப்படி இப்படின்றாங்க. அது எவ்வளவு காண்டா இருக்கு ஒரு சிங்கிளா இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப? ஏன்னா இதெல்லாம் நான் செலிப்ரேட்டே பண்ணதில்லை என் வாழ்க்கையில். அட்லீஸ்ட் ஒரு தடவை கல்யாணத்துக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதுக்காக வெயிட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எல்லாரும் சூஸியாக ஒரு கலர் போட்டு போகிறாங்க. எல்லோனா சொல்ல போகிறேன், ரெட்டுனா சொல்லிட்டேன், ரோஸ்னா வந்து சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அப்போ வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் என்ன கலர் போடுவீங்க? சிங்கிள் பசங்களுக்கு என்றைக்குமே பிளாக் தான். இன்னும் சக்ஸஸ் ஆனால் ஒன்றும் இல்லை, இல்லைன்னா பெற்றோர்களோட சம்மதத்தோடு முடிக்கிறதுன்னு இல்லை. மேம், அந்த காலத்தில் வந்து காதலுக்குலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்த காலத்தில் வந்து அது சகஜமாக. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி மேம்? நான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன். கிரீன் ஃபிளாக் தான். Every day is Valentine's Day for me. Wow, super man, super man. What's a special thing you do in your Valentine's Day? Actually, it's coming in a weekday, so maybe we might go out in the weekend. My husband. Just convey a message for your husband. I love you so much, Karthik. Bye. மேம், இப்போ பார்த்தீங்கன்னா Feb 14 வரப்போகுது. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கலர் கலர் ட்ரெஸ்ஸஸ், சாக்லேட்ஸ்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட விஷயம் என்ன மேம்? Mine is to explore, travel, honeymoon மாதிரி ஹஸ்பண்டோட போகணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா லைக் ரொம்ப வருஷம் ஆச்சு கிட்ஸ்க்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி நானே ஹஸ்பண்ட் எங்கேயும் போகல. ஸோ வி வாண்ட் டு ரிவைவ் தோஸ் டேஸ் வென் வி ஆர் நியூலி மேரிட் அண்ட் அலோன். ஸோ அதேமாரி போகணுன்னு ஆசை. அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் மேபி வில் செலிப்ரேட் ஆர் ஹனிமூன் டே. இப்போ நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறீங்க நம்ம சிட்டியில் இருக்கனால. இன்னும் நிறையா சைட்ஸில் வந்து வேலண்டைன்ஸ் டே Feb 14 எதிர்க்கிறாங்க. அதை பற்றின உங்கள் கருத்து என்ன மேம்? ஆக்சுவலி இது வந்து எதிர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. எவ்வளவோ லைக் ராங் பர்செப்ஷன்லாம் இருக்குது. இது வந்து நத்திங் தட் இட் இஸ் ஒன்லி லைக் ஷேரிங் லவ். ஸோ இதில் எதிர்க்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மேபி பொலிட்டிக்கலாக ரிலீஜியஸாக அதை வந்து கொண்டு வரணுங்கிறதுக்காக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அதர்வைஸ் இட் இஸ் ஒன்லி எக்ஸ்சேஞ்சிங் லவ். லவர்ஸ் தான் இது பண்ணணுன்ட்டு இல்லை, லைக் பிரதர் அண்ட் சிஸ்டர் கூட பண்ணலாம் இஃப் தே ஹேவ் பியூர் லவ். இது நத்திங் இஸ் தேர் டு அப்போஸ் இட். கிட்ஸ்லாம் நான் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன். அதனாலேயே என்னன்னு தெரியல, அவங்களுக்கு பெருசாக இதில் இது இல்லை. பட் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ஐ ஹவ் நாட் கிவன் டு மை கிட்ஸ். வெளியில் தான் போகணும், செலவு பண்ணி தான் போகணுன்ட்டு இல்லை. வீட்லேயே லைக் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கெமிஸ்ட்ரி தாங்க. அது வீட்லேயே நாங்கள் மோஸ்ட் ஆஃப் டைம் இது பண்ணுவோம். இட் டிபெண்ட்ஸ். அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னா ஐ ஒன்ட் ஃபோர்ஸ் ஹிம். இதுக்குன்னு அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவரை விஷ் பண்ணாருன்னா லைக் ப்ளீ செலிப்ரேட் தட் வே. அண்ட் மோஸ்ட்டாக நான் நிறைய வாட்டி கிட்ஸோடு தான் நாங்கள் ஃபேமிலியாக தான் வெளியில் போய் வேலண்டைன்ஸ் டேயும் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். கிட்ஸும் எங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, நாங்களும் கிட்ஸ் கொடுத்துருக்கோம். அதேமாரி தான் லைக் ஏன்னா இட் இஸ் ஒன்லி ஷேரிங் லவ் இல்லையா, அதனால் இட்ஸ் லைக் தட். என்னோட ஆசை வந்து வி ஷுட் ஆல்வேஸ் பி டுகெதர் டில் வி லிவ். ஏன்னா இந்த ஒரு அடுத்த ஜென்மம் யாரோட இருப்போம் தெரியாது, பட் அடுத்த ஜென்மமாக இருந்தாலும் அவர் தான் வேணுங்கிறது தான் என்னோட ஆசை. ஹீ இஸ் ஆல்வேஸ் மை வேலண்டைன். வேலண்டைன்ஸ் டே மை லவ். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அப்படி 2 பேர் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க, என்ன ஃபீல் பண்ணுவீங்க உள்ள? கோபி இது மாதிரி நாசமாக போங்கடா. ஓகே, நல்லா இருந்தால் சரி. லைக் ட்ரூ லவ்ஸாக நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் பிரேக்கப்பும் பண்ணுவாங்க, அவங்களுக்கே இது என்னன்னு தெரியாது. நல்லா இருந்தால் நல்லா ஜாலியாக இருங்க. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் வந்து விஷ் பண்ணணும் அப்படின்னா யாருக்கு விஷ் பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் லவ்வர்ஸ் அவங்களுக்குலாம் விஷ் பண்ணுவேன். விஷ் பண்ணுவீங்க? மனசார விஷ் பண்ணுவீங்களா இல்லை எப்படி? இல்லை அதெல்லாம் மனசார அதை பண்ணுவேன். ரொம்ப இப்போ வெளியில் நார்மலாக போவோம், ரொம்ப காண்டேத்துற மாதிரியே பண்ணுவாங்க, கொஞ்சிறது இது அதெல்லாம் முன்னாடி பார்த்து ஏன்டா இங்கே வந்து பண்ணுறீங்கன்னு தோணும். ஓகே, நெக்ஸ்ட் இயர் நான் கமிட் ஆகிட்டதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடினா எல்லாம் நல்லா இருங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டே வருஷம் தான் வருது. இப்போ இருக்க வேலண்டைன்ஸ் டேலாம் லவ்வர்ஸ் வந்து எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லவ்வாகவே இல்லை, எல்லாம் லவ் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்கன்னே வந்து தெரியல. ஆக்சுவலி வழக்கமாக வந்து பண்ணுறாங்க, அதுவும் ஒரு டே தான். நம்மளுக்குலாம் அது நார்மல் ஃப்ரைடே, மற்றவங்களுக்கு தான் அது வேலண்டைன்ஸ் டே, அவ்வளோதான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேனா ஜஸ்ட் விஷ் பண்ணுவோம், இல்லைனா ஒரு ஃப்ளாஸ் கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே வருதுன்னா வருஷம் ஃபுல்லாக உட்காந்து இந்த கிஃப்ட் வேணும் அந்த கிஃப்ட் வேணும் எழுதி கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களோட விஷயம் என்ன? வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம், அவ்வளோதான். லைக் எதுக்கு அது 7 நாளும் வந்து டெடி டே சாக்லேட் டேன்றாங்க, புரியல. நீங்கள் மற்ற நாளாக சாக்லேட் கொடுக்க மாட்டீங்களா, டெடி கொடுக்க மாட்டீங்களா, எதுக்கு இது? அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி தான். லைட்டாக இரிட்டேட் ஆகும், கேட்டால் பொறாமன்வாங்க. அப்படிலாம் கிடையாது. பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, லவ்லாம் பண்ண வேணாம்னு சொல்லல. ஆனால் லவ்வை ஒழுங்காக லவ்வாக பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போலாம் வந்து சும்மா லஸ்ட்டுக்காகவும் நிறைய நேம் வச்சுடுறாங்க. சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க, ரீபாண்டுன்றானுங்க, பெஸ்டின்றானுங்க, என்னென்னமோ சொல்கிறானுங்க. டே எங்கே இருந்தெல்லாம் இதெல்லாம் கொண்டு வரீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் சில பேர் இப்பயும் வந்து அந்த ட்ரூ லவ் அப்படிலாம் இருக்குது. அதுக்கு மத்தியில் இவங்களெல்லாம் பார்க்கும்போது எதுக்குடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.